Hi friends, welcome to Enjoy the Journey with RK. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம மைசூரில் இருக்கோம். மைசூர்லேருந்து ஹாசன் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். எந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஸ்டேஷனுக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயின் நம்பர் 16206 மைசூரு தாலகுப்பா இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினில் நம்ம இங்கேருந்து ஹாசன் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயின் 6th பிளாட்ஃபார்மில் இருக்குது. இங்க முன்னாடி எஸ்கலேட்டர் இருக்கு. சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேல மைசூரும் ஒரு டிவிஷன். மைசூர் ஜங்ஷன் ஓரளவுக்கு பெரிய ஸ்டேஷனா தான் இருக்கு. மெயின்டெனன்ஸும் நீட்டா தான் இருக்கு. நம்ம ட்ரெயினோட டிபார்ச்சர் டைம் காலையில 6 மணிக்கு. இப்போ 5:30க்கு மேல ஆயிடுச்சு. அதனால தான் இப்போ வேகமா போயிட்டு இருக்கோம். எல்எஸ்பி கோச்சஸோட நம்ம ட்ரெயின் நின்றுட்டு இருக்கு. எல்எஸ்பி கோச்சஸ்னால ஜேர்னி ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். இந்த ட்ரெயின் மைசூர்ல இருந்து ஹாசன் வழியா தாலகுப்பாங்கிற இடத்துக்கு போகுது. ஒரு இன்டர்சிட்டி டே டைம் ட்ரெயின். ஃபேமஸான ஜாக் ஃபால்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இந்த தாலகுப்பா ஸ்டேஷன்ல இருந்து 15 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இருக்கு. பட் நம்ம இதுல ஹாசன் வரைக்கும் தான் டிராவல் பண்ண போறோம். நம்ம இன்னைக்கு டிராவல் பண்ண போற கோச் C1 ஏசி சேர் கார். இந்த ட்ரெயின்ல ஒரே ஒரு ஏசி சேர் கார் தான் இருக்கு. கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கு. ரொம்ப க்ரௌட் எல்லாம் இல்லை. சீட்ஸ் எல்லாம் புதுசா இருக்கு. ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம ட்ரெயினுக்கு என்ன லோகோ இருக்குன்னு பார்க்க போயிட்டு இருக்கேன். WAP WAP 7 லோகோ, கிருஷ்ணராஜபுரம் WAP 7 லோகோ தான் இன்னைக்கு நம்மளை புல் பண்ணிட்டு போகுது. மைசூர்ல இருந்து ஹாசன் 121 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. 2 hours டிராவல் தான். மைசூர் டு ஹாசன் டிராவல் பண்றதுக்கான ஃபேர் செகண்ட் சிட்டிங்ல 80 rupees, ஏசி சேர் கார்ல 270 rupees சார்ஜ் பண்றாங்க. கரெக்டா 6 o'clock டிபார்ட் ஆயிட்டோம். நாங்க ஹாசன்ல போய் ஒரு 2 hours வெயிட் பண்ணிட்டு அங்கிருந்து 10 o'clock இன்னொரு ட்ரெயின்ல டிராவல் பண்ண வேண்டியிருக்கு. அது என்ன ட்ரெயின்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். பெலகுலாங்கிற ஸ்டேஷன் ஸ்கிப் பண்ணி போயிட்டு இருக்கோம். நல்ல ஸ்பீட்ல தான் போயிட்டு இருக்கோம். இங்க சூப்பரான ஒரு சன்ரைஸ் பார்த்துட்டு இருக்கோம். காலையில டைம் 6:15 ஆகுது. அந்த தென்னை மரங்களும் பின்னாடி ப்ளூ ஸ்கையும் சூப்பரா இருக்கு. இங்க நிறைய தென்னை மரங்கள் இருக்கு. ரொம்ப பசுமையா இருக்கு. இது கிருஷ்ணராஜசாகர் ஏரியா. நம்ம பிருந்தாவன் கார்டன் KRS டேமுக்கு பேக் சைட்ல இருக்கோம். அதுதான் இவ்வளவு பசுமையா இருக்கு.
இந்த மைசூர் ஹாசன் ரூட்ல மோர் தென் 70% காவேரி ஹேமாவதி ரிவர் பேசின்லயே வரதுனால ரெண்டு பக்கமும் நம்ம பசுமையான நிலங்களை பார்க்க முடியுது. இப்போ நம்ம சாகர் கட்டேங்கிற ஸ்டேஷன் ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது KRS டேம் கிருஷ்ணராஜசாகர் ரிசர்வாயரோட இந்த எண்டில் இருக்கோம். தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு, இருந்தாலும் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தண்ணி தான். அந்த பறவைகளும் சூரிய வெளிச்சம் தண்ணியில ரிஃப்ளெக்ட் ஆகிறதும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ரொம்ப நேரமா நம்ம இந்த பேக் வாட்டர்ஸ் கூடவே டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கோச்சில் இருக்கிற வாஷ்ரூம் இது. இப்பதான் மைசூர்ல இருந்து கிளம்பி இருக்கிறதுனால கிளீன் அண்ட் நீட்டா தான் இருக்கு. இந்த ட்ரெயினுக்கு மைசூர்ல இருந்து ஹாசன் வரைக்கும் ரெண்டு ஸ்டாப்பிங் தான். ஒன்று கிருஷ்ணராஜ நகர், அந்த ஸ்டேஷன் தான் இப்போ என்ட்ரு ஆயிருக்கோம். கிருஷ்ணராஜ நகர் ஸ்டேஷன்ல இருந்து டிபார்ட் ஆயிட்டு இருக்கோம். இப்போ இந்த நேரத்தில் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ற வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு பெரிய என்கரேஜ்மெண்ட். இன்னும் நிறைய குவாலிட்டி வீடியோஸ் உங்களுக்காக கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். இந்த ரூட் சிங்கிள் லைன் தான், அதனால கிராசிங்காக மந்தகேரேங்கிற ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது அரிசிக்கரை மைசூர் பேசஞ்சர். சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேல பேசஞ்சர் ட்ரெயினுக்குலாம் வேப் 7 லோகோ கொடுத்து ரொம்ப தாராளமாக இருக்காங்க. நம்ம ட்ரெயினுக்கு அஃபிஷியலாக இங்கே ஸ்டாப்பேஜ் கிடையாது, கிராசிங்காக தான் நிறுத்திருந்தோம். இப்போ மந்தகரை ஸ்டேஷன்ல இருந்து டிபார்ட் ஆகிட்டு இருக்கோம். நம்ம இப்போ அந்த தென்னை மரங்களுக்கு பின்னாடி ஒரு ரிவர் பார்க்குறோம். அது ஹேமாவதி ரிவர். காவிரியோடு ஒரு முக்கியமான துணை ஆறு அது. திடீர்னு கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகி மழை வர மாதிரி இருக்கு. அந்த கருமேகம், முன்னாடி மரங்கள், பேக்ராப்ல மலை அப்படின்னு சூப்பரா இருக்கு. இப்போ நம்ம செகண்ட் அஃபிஷியல் ஸ்டாப் ஹோலே நரசிபுராங்கிற ஸ்டேஷன் என்டர் ஆகிட்டு இருக்கோம். டைம் இப்போ மார்னிங் 7:30 ஆகுது. இந்த ட்ரெயின் ரெகுலர் கம்யூட்டர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஹோலே நரசிபுரா ஸ்டேஷன்லேருந்து டிபார்ட் ஆகிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் முன்னாடி நம்ம ரைட் சைடில் பார்த்த ஹேமாவதி ரிவர் இப்போ கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
இந்த இடம் அக்வெடக்ட் ஹாசன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குற பிரிட்ஜ் சானி பிரிட்ஜ் இல்லைன்னா டாம் பிரிட்ஜ்னு சொல்கிறாங்க. இது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் மாத்தூரில் இருக்கிற தொட்டிப்பாலம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நாங்கள் 5 minutes டிலேயில் ஹாசன் ஜங்ஷன் ரீச் பண்ணியாச்சு. இப்போ டைம் 8:05. 2 hours இங்கே வெயிட் பண்ணிவிட்டு 10 o'clock யஷ்வந்த்பூர்லேருந்து மேங்களூர் ஜங்ஷன் வரைக்கும் போகக்கூடிய கோம்தீஸ்வரர் எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் ட்ராவல் பண்ண ஜேர்னி சின்ன ஸ்ட்ரெஸ் தான், பட் அந்த சீனரிஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப என்ஜாயபிளாக இருந்தது. நான் இந்த ஜேர்னி என்ஜாய் பண்ண மாதிரி நீங்கள் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நம்ம எல்லாருக்குமே விஷுவல் ட்ரீட், அந்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.